என்னோட திணை முட்டையை சுத்தி ஓவேரியை சுத்தி ஒரு பெரிய கட்டி இருக்கு, அது கண்டிப்பா எடுத்தே ஆகணும். கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் ஒரு 2-3 கைனகாலஜிஸ்ட் சொல்றாங்க வேண்டாம், குழந்தை அபார்ட் பண்ணிடு. அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல, குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற சந்தோஷம். நம்ம வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மறை எண்ணங்கள் நம்ம போடுறோமோ அவ்வளவுக்கு நம்மளுக்கு சக்தி, அதுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. அதுக்கேற்ற ஒரு விளைவு கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கும். வணக்கம், என் பேர் அஸ்வினி. நான் வாழ்க்கையில பல தடவை தோக்கடிக்கப்பட்டிருக்கேன். எப்படி நான் தோக்கடிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என் கதையை கேளுங்க. 2016 எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பாப்பா பிறந்தா. அந்த பாப்பா வந்து ஒரு வயசு இருக்கும் போது ஒரு நாள் எனக்கு பயங்கரமான ஒரு வலி ஏற்பட்டது என் வலது பக்கத்துல. அந்த வலி என்னால் தாங்கிக்கவே முடியல. அன்னைக்கு ராத்திரியே வந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. பெயின் கில்லர்ஸ்ல எவ்வளோ கொடுத்து பார்த்தாங்க, ஆனாலும் சரியா ஆகல. அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு ஸ்கேன்ல தெரிய வந்தது எனக்கு ஒரு பெரிய கட்டி இருக்கு, என்னோட திணை முட்டையை சுத்தி ஓவேரியை சுத்தி ஒரு பெரிய கட்டி இருக்கு, அது கண்டிப்பா எடுத்தே ஆகணும், இல்லைன்னா அது வெடிச்சு என் உயிருக்கே ஆபத்தாயிடும் சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியே எமர்ஜென்சியா என்னை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி என்னை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா எனக்கு 2வது சர்ஜரி. அதுக்கு முன்னாடி வந்துட்டு முதல்ல சிசேரியன் ஆச்சு. அடுத்த வருஷமே எனக்கு ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி, மறுபடியும் ஓவேரியன் சர்ஜரி. முதுகு தண்டுல 2 ஊசி போட்டிருந்தாங்க. அப்போ சரி இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இது ஆப்ரேஷனோட முடிஞ்சிருச்சு, நம்ம போயிட்டு நம்ம கரியரை பார்க்கலாம். அப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ப்ரொமோஷன்லாம் வாங்கியிருந்தேன். சரி நம்ம கரியரை பார்க்கலாம், நம்மளுக்கு அதில் கொஞ்சம் மேலும் மேலும் வளரலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இருந்த வீட்டில். இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் வந்தது. எங்கள் அம்மா அப்பாவுக்கு கால் வந்துன்னா அர்ஜென்ட்டாக போகிறாங்க அவங்க டாக்டரை பார்க்கறதுக்கு. நானும் கூட போனேன். டாக்டர் வந்துட்டு என்ன மட்டும் நீ வெளியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அப்பா கூட்டின்னு போனாங்க. சரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நான் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா அப்பா வந்தோடனே என்கிட்ட சொல்கிறாங்க. நான் கேட்டேன் என்ன ஆச்சு, எனக்கு ஏதோ ஒரு சந்தேகமாக இருந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி உனக்கு பயோப்சி கட்டியில் வந்துட்டு அனுப்பிச்சு அந்த பயோப்சி ரிசல்ட் வந்துட்டு உனக்கு ஒவேரியன் கேன்சர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒவேரியன் கேன்சர்னு கேட்டீங்கன்னா தாங்கிக்கவே முடியல. என்னடா இது, அம்மா அப்பா எனக்கு என் ஹஸ்பண்ட் வீட்டில் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஏன்னா 25 வயசுல எப்படி நம்மளுக்கு இது வந்தது, நம்ம எப்படி என்ன பண்ணோம், அப்படி என்ன தப்பு பண்ணிட்டோம் வாழ்க்கையில, கடவுள் ஏன் நம்மளுக்கு இதை கொடுத்தாரு அப்படின்ற பல கேள்வி என் மனசுல ஓடிட்டே இருந்தது. ஏன்னா பாப்பாவும் ஒரு வயசு தான் ஆகுது, இன்னொரு வாழ்க்கையில எவ்வளவோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், குழந்தைய வளர்க்கணும், படிக்க வைக்கணும், எவ்வளவோ இருக்கே, இந்த வயசுல இப்படி வந்துச்சு, நம்ம எப்படி என்ன பண்ண போறோம் இதுக்கு மேல அப்படின்ற சிந்தனைகள் ஓடிட்டே இருந்தது. ராத்திரி தூங்க கூட முடியல. சரி சொல்லிட்டு டாக்டர் சொன்ன மாதிரி கீமோ எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு போயிட்டு கீமோ எடுத்துக்கிட்டு ஒரு 4 மாசம் கீமோ தெரப்பி சைக்கிள் போச்சு. அது முடிஞ்ச உடனே கீமோ பத்தி எனக்கு தெரியல அவ்வளவா. டாக்டர் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு சொன்னாங்க, பீரியட் சைக்கிள்ஸ் நின்னுடும், குழந்தை மறுபடியும் பிறக்காது அப்படிலாம் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ரெடியா போனேன். அதை விட பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இன்னும் அதிகமா இருந்தது. முடியெல்லாம் கொட்டி போய் புருவம் முடி கொட்டிச்சு. எனக்கு அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நீளமான முடி இருக்கும். என் முடிதான் என்னோட ஸ்ட்ரென்த்தா இருந்தது. எல்லாரும் முடி நல்லா இருக்கா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஒரு பாசிட்டிவா இருக்கும் எனக்கு அந்த ஹேர் ஃபீலிங். அது மட்டும் இல்லாம உடம்பெல்லாம் ரேஷஸ் வந்துச்சு, வாயில புண்ணு, ப்ளீடிங், கம்ஸ் ப்ளீட் ஆகுறது, இந்த மாதிரி நிறைய கீமோதெரப்பி சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்னொன்னா வந்து வர வர எனக்கு அது ஒரு டிப்ரெஷனுக்கு போயிட்டு ரூம்லயே ஒரு தனி அறையில இருட்டுல லைட் கூட என்னால பார்க்க முடியாது, அவ்வளவு சென்சிட்டிவா இருக்கும் அந்த டைம்ல. வாமிட்டிங், எதுனாலும் வாமிட்டிங் சென்சேஷன், இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஷன்ல ஒரு தனியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு யாரையும் பார்க்க பிடிக்கல, எல்லார் மேலயும் கோவம், என்னை பாத்துக்கிறவங்க, என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லார் மேலயும் கோவத்தை காமிச்சிட்டு வாழ்க்கையே ஒரு மாதிரி அந்த கட்டத்துல இருந்தேன். சரி அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன், சரி இதே மாதிரி எவ்வளவு நாள் இருக்குது, நம்ம இதை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்ததானே ஆகணும், நம்ம ஒரு குழந்தைக்காக வச்சு பண்ணணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்கும்போது அதை வந்துட்டு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சிலதெல்லாம் தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. சரி நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் நம்ம வாழ்க்கையில சொல்லிட்டு நம்ம மறுபடியும் கரியருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 4-5 மாசத்துல முடிஞ்ச உடனே மறுபடியும் கரியர்ல ஜாயின் பண்ணிட்டு ஐடில ஜாயின் பண்ணிட்டு பிக் டேட்டா கத்துக்கலாம்னு சொல்லிட்டு பெங்களூருக்கு போயிட்டேன். இப்ப வீட்டுல ரொம்ப பயந்தாங்க, இப்பதான் எனக்கு கீமோ முடிஞ்சது, அதுக்குள்ள ஏன் நீ தனியா ஒரு இடத்துக்கு போற, நாங்களும் வரோம் கூட. இல்ல எனக்கு வேண்டாம், நான் தனியா போகணும், எனக்கு ஒரு புது என்வாயர்மெண்ட், புது மக்களை பார்க்கணும், இங்கே இருந்தா எனக்கு அந்த பழைய நிகழ்வுகள் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ போயிட்டேன். பெங்களூருக்கு போயிட்டு புதுசா ஒரு டெக்னாலஜி கத்துக்கிட்டேன், பிக் டேட்டா. அது என்ன நான் கொஞ்சம் ஓரளவு டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சேன், அந்த பழைய சிந்தனைகள்ல இருந்து, அந்த கேன்சர், அந்த கீமோ சைடு எஃபெக்ட்ஸ், இந்த சிந்தனைகள்ல இருந்து ஓரளவு என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணுச்சு. சரி டிஸ்ட்ராக்ஷன் முடிஞ்சு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் டெக்னாலஜி கத்துக்கிட்டு மறுபடியும் சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வாழ்க்கையில மறுபடியும் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. சரி பீரியட் சைக்கிள்ஸ் எல்லாம் வராதுன்னு சொன்னாங்க, பட் ஆச்சரியமா வந்து மறுபடியும் வர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நாள்ல வந்துட்டு போயிட்டு கைனகாலஜிஸ்ட் கிட்ட பார்த்தா நான் மறுபடியும் கன்சீவ் ஆயிட்டேன்னு சொன்னாங்க. என்னடா இது, பயங்கர ஷாக்கு, சந்தோஷம் கூட, பரவாயில்ல நம்மளுக்கு மறுபடியும் குழந்தை பிறக்குது அப்படின்னு.
அப்போ வந்து கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் ஒரு 2-3 கைனகாலஜிஸ்ட் சொல்றாங்க வேண்டாம் குழந்தைய அபார்ட் பண்ணிடு. ஏன்னா வந்துட்டு உனக்கு ஆல்ரெடி 2 சர்ஜரி 2 வருஷத்துல ஆயிடுச்சு. இப்ப வர கீமோ வேற முடிஞ்சிடுச்சு. உன்னால மறுபடியும் குழந்தைய பெத்துக்கிறதுக்கும் பிசிக்கலும் பாடியில ஸ்ட்ரென்த் இருக்காது. நீ அதனால அபார்ட் பண்ணிடு பரவாயில்ல. பாடியில வேற டாக்ஸின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆனா ஒரு சின்ன சிசுவ அந்த டைம்ல அழிக்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அது வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஆன்காலஜிஸ்ட் கிட்ட பேசினேன். அவர் வந்து இல்ல ப்ரொசீட் பண்ணலாமா நாங்க பாத்துக்கிறோன்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே ப்ரொசீட் பண்ணு. ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன் போறேன். அப்ப பாத்தீங்கன்னா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சுன்ற சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன்ல போறேன். அப்ப வந்துட்டு எனக்கு ரிசல்ட் வருது. பாப்பா பிரெயின் வேல்யூஸ் அப்நார்மலா இருக்கு அப்படின்னு. என்னடா இது மறுபடியும் ஒரு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கே. கீமோ வருது, ஆப்ரேஷன் வருது. சரி பாப்பா பிறக்கிறப்போ வாழ்க்கையில சந்தோஷம் வரும்னு பார்த்தா மறுபடியும் அப்நார்மல் வேல்யூஸ் பாப்பாக்குன்றாங்களே. என்னது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நொந்து போயிட்டேன். சரி அப்புறம் கைனகாலஜிஸ்ட் சொன்னாங்க பாப்போமா செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன்ல பாப்போம். அப்போ கொஞ்சம் சரியா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன் கொஞ்ச நாள் கழிச்சு போறோம் நானும் ஹஸ்பண்ட். அப்ப பார்த்தா மறுபடியும் பிரெயின் வேல்யூஸ் ரொம்ப அப்நார்மலா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் அன்னைக்கு. சரி நம்மளுக்கு எந்த மாதிரி எவ்வளோ பார்த்தாச்சு வாழ்க்கையில. இப்ப குழந்தை எந்த மாதிரி அப்நார்மலா இருந்தா கூட நம்ம அதை ஏத்துக்கலாம். நம்ம குழந்தைய கலைக்க வேண்டான்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அப்ப வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துட்டே இருந்தது. குழந்தை இந்த மாதிரி ஆயிடுமோ, இப்படி பிறக்குமோ, அப்படி பிறக்கும். ஒரு க்ஷணம் யோசிச்சு பார்த்தேன். சரி நம்ம ஏன் வந்துட்டு நெகட்டிவாவே நினைக்கிறோம், கொஞ்சம் பாசிட்டிவா தான் நினைச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் ஒரு குரு இருந்தாரு. அவர்கிட்ட போன்ல பேசினேன். அவர் சொன்னாரு இந்த மாதிரி தண்ணியில டிப் பண்ணிட்டு கையை விரல்ல டிப் பண்ணிட்டு மந்த்ரா ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த தண்ணியை குடிமானார். தண்ணியை குடிக்கும் போது நான் வந்துட்டு அப்போ குடிக்கும் போது அதோட சேர்த்து விஷுவலைசேஷன் ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணேன். அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது அந்த டெக்னிக். அதை ஃபாலோ பண்ணும்போது அது என்னன்னா தண்ணி குடிக்கும் போது நான் நினைச்சுப்பேன் நம்ம பாப்பா அங்க உள்ள நல்லா இருக்கா, நம்ம பாப்பா நல்லா வளர்றாங்க, அவங்க பிரெயின் நல்லா இருக்கு, நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் கீமோடாக்சின்ஸ் எல்லாம் வெளில போயிடுது, நம்ம அந்த தண்ணி வந்துட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி செய்யுது அப்படின்ற ஒரு விஷுவலைசேஷன் அந்த ஒரு நம்ம எண்ணத்துக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லைங்களா, அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். சரி கொஞ்ச நாள் இப்படியே பண்ணிட்டே இருந்தேன். 3rd trimester ஸ்கேன் போறேன். இதுதான் லாஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன். இதுல தான் எனக்கு முடிவு தெரியும், குழந்தையோட முடிவு. அதை வச்சுதான் எனக்கு என் வாழ்க்கையே எப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 3rd trimester ஸ்கேன்ல அது ஒரு ஆச்சரியம் அதிசயம் சொல்லலாம், இல்லைன்னா என்ன வேணா சொல்லிக்கலாம். ட்ரைமஸ்டர் ஸ்கேன்ல வேல்யூஸ் கொஞ்சம் நார்மலா ஆக ஆரம்பிச்சது. நார்மல் ஆகும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருந்ததுன்னா பரவாயில்ல நம்ம வேல்யூஸ் நார்மலா இருக்கு. ஆனா மறுபடியும் குழந்தை பிறந்தோன்னே டாக்டர் சொன்னாங்க மறுபடியும் ஸ்கேன் எடுத்தாகணும், அப்பதான் ஃபுல்லாவே தெரிய வரும் அப்படின்னு. கொஞ்ச நாள் சிசேரியனுக்கு போறேன். சிசேரியன் போனதுக்கு அப்புறம் அட்மிட் பண்ணிட்டு சிசேரியன் பண்ணிட்டு பாப்பாக்கு அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு வேல்யூ பிரெயினை செக் பண்றாங்க, பிரெயின் ஸ்கேன் பண்றாங்க. பாப்பாக்கு பாத்தீங்கன்னா வேல்யூஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா நார்மல், இஸ் அ நார்மல் கிட் அப்படின்றாங்க. செம சந்தோஷமா இருந்ததுப்பா. பரவாயில்ல நம்மளுக்கு வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டம் அடுக்கடுக்கா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், நம்மளுக்கு ஒரு நிம்மதி. பரவாயில்ல குழந்தை நார்மலா பிறந்தது. அப்பதான் யோசிக்க ஆரம்பிச்சேன், ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படி வந்துட்டு ஒரு அப்நார்மலா இருந்தது நார்மலுக்கு மாறிச்சு. அப்ப என்ன ரீசன் பார்த்தா அப்பதான் புரிய வந்தது எண்ணங்களோட சக்தி. எதிர்மறை எண்ணங்களுக்கும் நேர்மறை எண்ணங்களுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுது. நம்ம வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மறை எண்ணங்கள் நம்ம போடுறோமோ அவ்வளவுக்கு நம்மளுக்கு சக்தி, அதுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. அதுக்கேற்ற ஒரு விளைவு கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கும். அது குழந்தை நல்லா பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு இந்த தடவை எனக்கு எப்பவுமே புது டெக்னாலஜிஸ் கத்துக்கணும்னா பிடிக்கும். இந்த தடவை டேட்டா சயின்ஸ் படிச்சேன், மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்டிஸ்ட்ல. அதுல வந்துட்டு பேட்டன்ட் பண்ணி ஒரு NLP பேட்டன்ட் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் அவர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தார் அந்த டைம்ல, பாலாஜி. அவர் ஒரு ஆல்ரெடி சீனியர் டேட்டா சயின்டிஸ்டா இருந்ததுனால எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஸோ இப்போ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே பண்றோம் வாழ்க்கையில. இப்போ கரியர் குழந்தை வந்துச்சு, எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பெட்டர் ஆயிட்டு வருது. ஆனால் ஏதோ ஒரு மிஸ்ஸிங்கா இருந்தது வாழ்க்கையில. என்ன மிஸ்ஸிங் அப்படின்னு யோசிச்ச ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, நான் எதுக்காக பிறந்திருக்கேன், என்னோட இந்த பிறப்புக்கு என்ன ரீசன் அப்படின்றத ரொம்ப தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சு. ரொம்ப நாள் மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது. அப்பதான் என்னோட பர்பஸை கண்டுபிடிச்சேன். நான் வந்துட்டு சரி நான் வந்துட்டேன், நான் கேன்சர்ல இருந்து வெளில வந்துட்டேன், நான் கரியர்ல டெவலப் ஆயிட்டேன், குழந்தை பிறந்துச்சு, எல்லாம் ஓகே. ஆனா என்ன மாதிரி எவ்வளவு பேர் இந்த உலகத்துல கேன்சர் சர்வைவர்ஸ் இருக்காங்க, எவ்வளவு பேர் நெகட்டிவிட்டியில இருக்காங்க. கேன்சர் வந்ததா வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ரொஃபஷன் கரியரை விட்டுடுறாங்க. எனக்குமே நிறைய பேர் சொன்னாங்க நீ ஹெல்த்தை பார்த்துக்கோ, கேன்சர் வந்தது, இதுக்கப்புறம் வந்துட்டு நீ போத ஒர்க் பண்ணாதன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துல எக்ஸிட் போயிட்டேன், நான் ஜாப் விடுறேன்.
நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய தடவை ஒரு நல்ல உள்ளங்கள் நம்மளுக்கு கடவுள் காமிப்பாரு. அப்பேற்பட்டவங்க தான் மேனேஜர் கிறிஸ்டினான்னு சொல்லிட்டு அவங்க, இல்ல நீ பெண்களுக்கு வேலை ரொம்ப அவசியம், நீ பண்ணுமா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு மறுபடியும் ஜாப் கண்டினியூ பண்ணுமா. அப்ப நான் யோசிச்சேன், இந்த மாதிரி என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம பாசிட்டிவிட்டி கொடுக்கணும், அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால நிறைய அவேர்னஸ் கேன்சர் பத்தி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சேன். சர்வைவர்ஸ்க்கு நிறைய வந்துட்டு அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி பத்தி, அவங்க வாழ்க்கையில எப்படி உணவு பழக்க முறைகள்ல எப்படி மாத்திக்கணும், அவங்கள உடல் அளவுல அவங்க எப்படி மாத்திக்கணும் அப்படின்றது நிறைய அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். ஃபவுண்டேஷன்ஸ்க்கு போயிட்டு கேன்சர் ஃபவுண்டேஷன், அப்புறம் நிறைய அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். சோசியல் மீடியால அவேர்னஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நிறைய பேர் மேடம் உங்களால வந்துட்டு எங்களுக்கு நாங்க இன்ஸ்பயரா இருக்கும் மாறினோம்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வாழ்க்கையோட பர்பஸ் தெரிஞ்சது எனக்கு அப்பதான். சரின்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு நிறைய பண்ண ஆரம்பிச்சேன். அதுல இருந்து எனக்கு புரிய வந்தது என்னோட வாழ்க்கையோட மிஷன் என்னன்னா, ஐ ஆக்சலரேட் டு டிரான்ஸ்ஃபார்ம் த லைஃப்ஸ் ஆஃப் 1 million ப்ரொஃபஷனல்ஸ். ஏன் ப்ரொஃபஷனல்னு எடுக்கிறேன்னா, ஏன்னா வேலை பண்றவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு வேலையை விட்டுலான்ற நோக்கத்துல போயிடுவாங்க கேன்சர் வந்ததுக்கு அப்புறம். சரி, அவங்கள டார்கெட் பண்ணலாம். அவங்களுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் மைண்ட் செட்டு, ஆர்கானிக் ஃபுட்ஸ் எப்படி எடுத்துக்கணும், அப்புறம் அவங்களை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஹோலிஸ்டிக்கா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அவங்கள மனதளவுல உடல் அளவுல ப்ரொஃபஷனல் எப்படி வந்துட்டு அவங்கள இன்னும் வந்துட்டு அவங்களுக்கு கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் மறுபடியும் they are reborn, they are going to become champions in their life அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சேன் என்னோட பயணத்தை. என் மிஷன் வந்துட்டு 1 மில்லியன் பீப்புளை வந்துட்டு இது பண்றது, டார்கெட் பண்றது. விஷன் வந்துட்டு கேன்சர் ஃப்ரீ வேர்ல்ட் கொண்டு வரதான் விஷன். அது மட்டும் இல்லாம ஒரு ஏஐ ப்ராடக்ட் பண்ணணும்ன்றது என்னோட விருப்பம். ஏஐ ப்ராடக்ட் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் கடைசியில் இப்போ என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு வந்துட்டு கேன்சரை பத்தி அவேர்னஸ் as much as possible ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம இதை பத்தி பேசதான் நான் ஒரு 100 பேர்கிட்ட சொன்னேன், அந்த 100 பேர் ஒரு 100 பேர்கிட்ட ஒரு செயின் மாதிரி இது ஸ்ப்ரெட் ஆகணும். அப்பதான் நம்ம கேன்சரை ஒழிக்க முடியும். இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் 3ல் ஒரு பேருக்கு கேன்சர் வருது உலக அளவுல. நிறைய பேர் இறந்து போறாங்க. இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இது அவேர்னஸ்னால மட்டும்தான் நம்ம இதை வந்துட்டு ஒழிக்க முடியும். தயவு செஞ்சு இந்த அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதை வந்துட்டு நான் ஒரு மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், கேன்சர் டு கேன்வென்ற மூவ்மெண்ட் மூலியமா. இங்கிலீஷ் இந்த வார்த்தையை கேட்டோன்னே ஒருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் வருங்க. வெறும் ஒரு மொழியா இருந்தாலும் இன்னைக்கு பல பேர் வாழ்க்கைக்கும் பல துறையில சாதிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமா இருக்கு. அப்படிப்பட்ட ஆங்கிலத்தையும் பேச்சு திறமையும் நம்ம கத்துக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுவோம்? நான் யார்கிட்டவா பேசி பழகுவேன், எங்க போய் கத்துப்பேன், அப்புறம் பேச்சு துணைக்கு யார் இருப்பா அப்படின்னு கேட்போம். சரிதானங்க? அந்த குறையை தீர்க்க தான் நாங்க இருக்கோம் ஜோ ஸ்கில்ஸ். மக்களுக்காக மக்களால உருவாக்கப்பட்ட ஆப் தான் இது. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லைவா இந்த ஆங்கில கோர்ஸை கத்துக்கிற மற்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களை நீங்க எப்ப வேணா ஆங்கிலத்தை பேசி பிராக்டிஸ் பண்ணிக்கலாங்க, அதுவும் லைவா. இது மூலமா நீங்க உங்களுக்கான புதிய நண்பர்களையும் புதிய மக்களையும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அது மட்டும் தானே அப்படின்னா கிடையாதுங்க. இங்க கோர்ஸு, ஆன்லைன் டெஸ்ட், குவிஸ் அப்படின்னு டெய்லி வொக்காபுலரி, டெய்லி குவிஸ்னு உங்க ஆங்கிலத்தை மொத்தமா ரெடி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்றீங்க, ஆரம்பிங்க ஃப்ரீ ட்ரையல். ஜோஸ்டாக்ஸை இப்போது பாட்காஸ்டாக ஸ்பாட்டிஃபையில் எக்ஸ்க்ளூசிவாக கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் ஜோஸ்டாக்ஸ் பாட்காஸ்டை ஸ்பாட்டிஃபையில் ஃபாலோ செய்யலாம். இதே போன்ற மேலும் இன்ஸ்பைரிங் கதைகளை ஸ்பாட்டிஃபையில் மட்டும் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.